தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற அவருடைய வார்த்தையாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே வாசிக்கிறோம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். தேவஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையாவது, அவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அவர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, என்னை அனுப்பினவர். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை அனுப்புகிற கர்த்தர், உங்களை அழைத்திருக்கிற கர்த்தர், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற கர்த்தர், அந்த தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். எங்கெல்லாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், நீங்கள் கையிடுகிற ஒவ்வொரு காரியங்களிலும், நீங்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவ பிள்ளையே, உங்களை அழைத்து வேறு பிரித்தெடுத்து தம்முடைய நாம மகிமைக்காக நிலைநிறுத்தினதான தேவன், வைத்திருக்கிற கர்த்தர், செய்ய நினைக்கிறதான தேவன் இப்போ சொல்லுகிறார், நான் உன்னை தனியாக விடலைப்பா, நீ தனியாக கிடையாது, நீ செய்கிற எதுவும் தனித்து செய்கிறதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமேன். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இன்றைக்கு வார்த்தை அவ்வளோதான், தேவன் உங்களோடு இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அனுப்பினவர், தெரிந்தெடுத்தவர், வேறு பிரித்தவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கியிருப்பீராக. செய்கிற காரியங்களிலே தங்கியிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வார்த்தை தெள்ள தெளிவாய் உங்களோடு கூட பேசினது. உங்களை அனுப்பினவர், உங்களை தெரிந்தெடுத்தவர், முன் குறித்தவர், அவர் உங்களோடு இருக்கிறார். God bless you. God bless you.